பிரேம் பெகாரி நரேன் ரைஜடா என்பவரால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து இத்தாலிய பாணியில் அவரது கைப்பட எழுதப்பட்டது. யாரால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்டது அப்படின்னா பிரேம் பெகாரி நரேன் ரைஜடா. எந்த பாணியில் அப்படின்னா இத்தாலிய பாணியில். 1789ஆம் ஆண்டு பிரெஞ்சு புரட்சி நடந்தது. அப்போ வந்து சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இந்த சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இது வந்து முக்கிய முழக்கங்களா ஆகின. அப்ப வந்து அதுக்கப்புறம் வந்து இந்திய அரசியலமைப்போட முகவுரையில வந்து இதற்கு வந்து முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது. 1969ஆம் ஆண்டு வந்து நடுவண் மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து, அதாவது மத்திய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் இடையேயான உறவுகள் குறித்து ஆராய்வதற்காக தமிழக அரசு வந்து டாக்டர் பி.வி. ராஜமன்னார் அவர்களோட தலைமையின் கீழ் வந்து மூவர் குழு ஒன்றை வந்து நியமித்தது. அரசியலமைப்பின் 42வது சட்ட திருத்தத்தை வந்து சிறு அரசியலமைப்பு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அரசியலமைப்பில் 42வது சட்ட திருத்தத்தை என்னன்னு சொல்லுவாங்கன்னா சிறு அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. கேரளா மற்றும் பஞ்சாப் இந்த 2 மாநிலத்திலையும் அதிகபட்சமாக 9 முறை வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. கேரளா மற்றும் பஞ்சாப் இந்த 2 மாநிலத்திலையும் குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. எத்தனை முறைனா 9 முறை. அதிகபட்சமாக 9 முறை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் 2 பதவிகளும் ஒரே நேரத்தில் வந்து காலியாக இருந்துச்சு அப்படின்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வந்து குடியரசுத் தலைவரோட பணிகளை வந்து செய்வார். இதே நிகழ்வு எப்போ நடந்துச்சுன்னா 1969ஆம் ஆண்டு இந்த நிகழ்வு வந்து நடந்திருக்கு. அப்போ வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக எம் ஹிதயதுல்லா வந்து இருந்திருக்காரு. அவர் தான் குடியரசுத் தலைவராக அப்போ வந்து இருந்திருக்காரு. நிதி மசோதா. நிதி மசோதாவை வந்து திருத்தம் செய்யறதுக்கு அல்லது நிராகரிக்கிறதுக்கு மாநிலங்களவைக்கு வந்து அதிகாரம் கிடையாது. மக்களவை, மாநிலங்களவை 2 இருக்கு. மக்களவை அப்படின்னா லோக்சபா, மாநிலங்களவை அப்படின்னா ராஜ்யசபா. நிதி மசோதா வந்து ராஜ்யசபாவுக்கு வந்து நிராகரிக்கிறதுக்கு வந்து அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த நிதி மசோதா வந்து எங்க அறிமுகப்படுத்துவாங்க அப்படின்னா மக்களவையில தான் நிதி மசோதா வந்து அறிமுகப்படுத்துவாங்க. ஆனா ஒப்புதல் வந்து என்ன மாநிலங்களவையோட ஒப்புதலோட சட்டமாக மாறும். சில சமயம் வந்து மாநிலங்களவை வந்து ஒப்புதல் அளிக்கலை அப்படின்னா 14 நாட்களுக்குள் ஒப்புதல் அளிக்கவில்லை எனில் ஒப்புதல் வந்து பெறாமலேயே சட்டமாகிவிடும் அப்படின்னு சொல்றாங்க. மாநிலங்களவையின் சட்ட திருத்தத்திற்கான முன்மொழிவுகளை மக்களவை கருத்தில் கொள்ள வேண்டியதில்லை. மாநிலங்களவையோட சட்ட திருத்தத்திற்கான முன்மொழிவுகளை வந்து மக்களவை வந்து கருத்தில் கொள்ள வேண்டியதில்லை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ராஜ்யசபா வந்து சட்ட திருத்தத்தை வந்து முன்மொழிவு வச்சுச்சுன்னா அது வந்து மக்களவை வந்து கருத்தில் கொள்ள தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. எந்த முன்மொழிவுகளையும் மக்களவை வந்து நிராகரிக்கலாம். அதாவது அவங்க எந்த முன்மொழிவு சொன்னாலும் அது வந்து மக்களவை வந்து நிராகரிக்கலாம். அதாவது லோக்சபா வந்து அதை வந்து நிராகரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க.